السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரிட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபா தபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய் அல்ஹம்துலில்லாஹ். அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இன்றைக்கான செய்தி, நாம் நோயாளியை விசாரிக்க சென்றால் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய தினத்தில் என்ன நடக்கிறது? நோயாளியை விசாரிக்க செல்வது என்பதே இன்றைய தினத்தில் குறைந்து விட்டது. அது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அழகான ஒரு வழிமுறை. அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு செல்லக்கூடியவர்களும் என்ன செய்கிறார்கள்? அங்கு சென்று தேவையில்லாத விஷயங்களை பேசுவது, தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவது என்ற அதே மாதிரியான விஷயத்தில் ஈடுபடுகிறோமே தவிர அந்த நோயாளிக்காக வேண்டி துவா செய்வதை நமது மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஆனால் அதை நாம் இன்றைய தினத்தில் செய்ய தவறிவிட்டோம். ஆக நோயாளியை நாம் விசாரிக்க சென்றால் இந்த துவாவை நாம் ஓதி வர வேண்டும். அல்லாஹும்மா ரப்பன் நாசி முதுஹிபல் பஸி இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அன்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. அல்லாஹ்வே, ஓ இறைவா, மனிதர்களின் எஜமானனே, துன்பத்தை நீக்குபவனே, நீ குணப்படுத்து. நீயே குணப்படுத்துபவன், உன்னை தவிர குணப்படுத்துபவன் யாரும் இல்லை. நோயை அறவே மீதம் வைக்காமல் முழுமையாக குணப்படுத்து என்ற இந்த செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, இதை விட ஒரு ஆறுதல் வேண்டுமா? ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒருவருக்கு இப்படி ஒரு அழகிய துவாவை செய்து அவருக்காக வேண்டி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது, இந்த துவாவை கேட்கும் பொழுதே அவருக்கு பாதி உடல் மனம் அவருக்கு குணமாயிடும். ஆனால் இன்னைக்கு போய் நாம் என்ன செய்யணும்? அவருடைய உள்ளம் வருத்தப்படும் வண்ணமாக, இன்னும் அவருடைய கவலையை கூட்டும் வண்ணமாகத்தான் பேசுகிறோமே தவிர இப்படி அவருடைய உடல் நலத்திற்காக வேண்டி நாம் துவா செய்கிறோமா என்று பார்த்தால் அது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த துவா பெரியதாக இருந்தால் வேறொரு அறிவிப்பில் வரக்கூடிய இந்த சின்ன துவாவை நாம் ஓதலாம். லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். கவலை வேண்டாம், அல்லாஹ் நாடினால் குணமாக்கி விடுவான். அல்லாஹ் நாடினால் குணமாகிவிடும், அல்லாஹ் குணமாக்கி விடுவான் என்ற இந்த செய்தியை புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த துவாயை நாம் என்ன செய்யலாம்? நாம் ஓதி வரலாம். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, நோயாளியை நலம் விசாரிப்பது என்பது நமது மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த அழகான ஒரு வழிமுறை. ஆக நாம் நோயாளியாக யாரையாவது நாம் காண்போம், கேள்விப்படுவோம் என்று சொன்னால் அவரிடத்திலே சென்று நல்ல துவாக்களை ஓதி அவருக்காக வேண்டி உடல்நலம் சரியாகுவதற்காக வேண்டி நாம் துவா செய்வோம். யாரெல்லாம் நமது ஊரில், நமது பகுதியில், நமது முஹல்லாவில், நமது வீடில், நமது சொந்தங்களில் யாரெல்லாம் உடல்நலம் சரியில்லாமல் இருப்பார்களோ அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் உடல்நலத்தை மிக விரைவில் குணப்படுத்தி நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் அமைப்பை அல்லாஹ் அவர்களுக்கு தந்துள்ள வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹும்மா ரப்பன் நாசி முதுஹிபல் பஸி இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அன்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. நாளைய தினம் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக வேறொரு செய்தியோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.